கோயமுத்தூர் சாம்பர் சோரல் ஹெய்டனின் தி கிரியோஷன் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கோயமுத்தூர் சாம்பர் கோரல் மேற்கத்திய கிளாசிக்கல் மற்றும் கலை இசையை ஊக்குவிக்கும் ஒரு லாப நோக்கமற்ற பாடகர் சங்கம் சார்பாக கிறிஸ்டதி கிங் சர்ச்சில் நடைபெற்றது. நடத்துனர் மற்றும் தலைவரான பெய்த் ராக்ரண்டால் 2011 நிறுவப்பட்ட கோயமுத்தூர் சாம்பர் கோரல் பாடல் இசையின் மீதான ஆர்வத்தை வளர்ப்பதற்கும் கலை மற்றும் தேவாலய இசையை அனைவருக்கும் அணுகக்கூடியதாகவும் ரசிக்கக்கூடியதாகவும் மாற்றுவதற்கு பெரும்பாடுபட்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியானது 100 குரல் பாடகர் மற்றும் 40 துணை இசைக்குழுவை கொண்டிருந்தது. இந்திய துணைக்கண்டம் முழுவதிலும் உள்ள திறமையான பாடகர்கள் மற்றும் இசை கலைஞர்களை ஒன்றிணைத்து வாசித்தார்கள். இதில் ஆதியாகமம் புத்தகத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளபடி 3 பகுதிகளாக கட்டமைக்கப்பட்ட சொற்பொழிவு உலகின் உருவாக்கத்தை விரிவாக்குகின்றது. சோப்ரானோ, டெனர் மற்றும் பாஸ் தனிப்பாடல்கள், கோரஸ் மற்றும் சிம்போனிக் ஆர்கெஸ்ட்ரா ஆகியவற்றிற்காக ஸ்கோர் செய்யப்பட்ட தி கிரியோஷன் தனி பாடலாளர்களான பியானோ பெய்த், டொமானிக், பிரசாந்த், காஸ்பர், டெனர் மற்றும் ஆண்ட்ரோ மொசோரோசோ ஆகியவற்றின் விதிவிலக்குக்கான திறமைகளை வெளிப்படுத்தினர். மேலும் தேவாலய பாதிரியார்கள் தாயூஸ் அமலாதாஸ் பிரார்த்தனையுடன் ஸ்வீட்டி ஜோஸ் மற்றும் கெவின் ராக்லாண்ட் ஆகியோர்களால் நடத்தப்பட்ட கோயமுத்தூர் சாம்பர் சோரல் சில்ட்ரன்ஸ் ஸ்கொயர், ஜே ரட்டரின் ஃபார் தி பியூட்டி ஆஃப் தி எர்த் மற்றும் டெனிஃபனி மாபேயின் குளோரியஸ் ஆகியவை பார்வையாளர்களை மகிழ்வித்தது. பெய்த் ராக்ராண்டின் கீழ் பாடகர்கள் தனி பாடல்கள் மற்றும் இசைக்குழுவினர் மூச்சடைக்கக்கூடிய நிகழ்ச்சியை வழங்கினர். இதில் குறிப்பிடத்தக்க கருவி சிறப்பம்சங்கள் பாசுரின் மற்றும் ஓஃபோ ஆகியவை அடங்கும். 1000க்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள், அதே நேரத்தில் 3300 பார்வையாளர்கள், பாடகர்கள் குழு, இசைக்குழு மற்றும் பெய்த் ராக்ராண்டின் உன்னதமான முயற்சிகளுக்கு இடியுடன் கூடிய கைத்தட்டல் மற்றும் பாராட்டு மழையுடன் மாலை நிறைவுற்றது. 1970 கடவுள் எப்படி உலகத்தை படைச்சார் அப்படிங்கிறத பற்றி ஒரு நரேஷன், மியூசிக்கல் நரேஷன். ஸோ இது வந்து ஒரு 100 voices choir வித் 40 piece ஆர்கெஸ்ட்ராவோட இந்த ப்ரோக்ராம் ஃபஸ்ட் டைம் இட்ஸ் சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா. இந்த சிம்பனி ஆர்கெஸ்ட்ராங்கிற கான்செப்ட் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் மெயின் கோயம்புத்தூர். பார்த்திங்கன்னா ஒரு வயலின்ஸ், ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், woodwinds, oboe, clarinet, flutes, and the brass instruments, trumpets, trombones, and then with the full choir, this choir, we are doing this concert. இதில் நிறைய பேர் இதில் கொலாபரேட் பண்ணி நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். Not only from Coimbatore, there are also musicians from Sri Lanka. There are 3 musicians from Sri Lanka, and பெங்களூர்லேருந்து 10 பேர் வந்திருக்காங்க, கொச்சின்லேருந்து வந்திருக்காங்க, சென்னை, Kochikoril, even from Pilgrims, we have musicians. And choir பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து major choir, and also some singers from Sivakasi and Bangalore has joined us. So it's a big team effort which we have done, and so this the entire work பார்த்தீங்கன்னா 1.5 hours continuous-ஆ ஆகும். ஸோ இந்த பிக் பார்ட்ஸில் ஒரு பகுதியாக பிரித்து எழுதிட்டாங்க. ஸோ ரன் ஃபார் 1.5 hours, 1 hour 30 minutes. ஸோ அது வந்து இந்த ஆடம் அண்ட் ஈவ் அந்த ஸ்டோரி அது ரிலேட்டடாக இருக்குமா சார், இல்லை வேறு ஏதாவது? ஆடம் அண்ட் ஈவுக்கு முன்னால் எப்படி கடவுள் வந்து ஒன்றா படைச்சாரு, எப்படி உயிரினங்களை படைச்சாரு, எப்படி செடி கொடிகளை படைச்சாரு அப்படிங்கிறத பற்றி ஒன்றா கடைசியில் ஆடம் அண்ட் ஈவ் அதுவும் இன்க்ளூடட் சார். அது பார்ட் 3ல வந்து ஆடம் அண்ட் ஈவ் வந்து கார்டன் ஆஃப் ஈடன்ல they'll be happily singing, praising God's creation. அதுதான் என்னோட கான்டெக்ட். டோட்டலாக எத்தனை பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க சார்? இதில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சேம்பர் கொரால் எங்கள் பேர் வந்து 12-year-old பேர். இதில் வந்து ஒரு 80 voices, 9 பேர் பார்ப்போம், வித் 3 solos, trained solos, and ஆர்கெஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர். ஸோ ஆன் த ஹோல் இட்ஸ் அரௌண்ட் 120 to 135 people singing and playing together. Thank you. என்னோட பேர் பெய்த் ராக்லண்ட். I am the founder director of Coimbatore Chamber Choral and Orchestra.
And we also have a children's choir called C5, that is Coimbatore Chamber Chorale's children's choir.